ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய ரெசிபி பார்த்தீங்கன்னாக்கா முடக்கத்தான் கீரை வச்சு நம்ம ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது ஆர்கானிக் கொழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க. அதுக்கு நான் இந்த முடக்கத்தான் கீரையை எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி மண்ணுக்கு இதெல்லாம் பூச்சிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்தமாரி அரைச்சி எடுத்துக்குங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், காரம் உங்களுக்கு ஏற்ப. எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்துச்சு. இப்போது ஒரு 2 பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ உங்கள் ருசிக்கேற்ப நிறையா வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து தேங்காய் பூ சேர்த்துக்குங்க. தேங்காய் பூ நிறையா சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் இந்த கப்பால் 1 கப்பு மாவு எடுக்க போகிறேன், இடியாப்ப மாவு. நீங்கள் 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணின்னு வச்சு அளவு மெஷர்மெண்ட் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி. இந்த அரைச்ச விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த பச்சை ஸ்மெல், அந்த கீரையோட பச்சை ஸ்மெல் போகட்டும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து அந்த கீரையோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ இதில் மாவை போட்டு கிண்டிக்கலாம். நான் மெஷர்மெண்ட் அந்த கிண்ணத்து கப்பில் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் மெஷர்மெண்ட். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி. ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி வைங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல, நீங்கள் தண்ணியை அதிகம் வச்சிட்டிங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ஸ்டவ்வை நீங்கள் சிம்மில் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி இந்தமாரி சிம்மில் வச்சு நீங்கள் கிண்டினீங்கன்னா நல்லா எல்லாம் அப்சர்வ் ஆகி நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். தண்ணி நல்லாவும் வெந்துடும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. தண்ணி கூட போயிடுச்சுன்னா கூட சிம்மில் மட்டும் வச்சுட்டு இந்த மாரிலாம் நீங்கள் டிஷ்ஷு செய்யும்போது இந்த நான்ஸ்டிக் பாத்திரத்தை யூஸ் பண்ணிங்க. நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் கற்றுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த அடி பிடிக்கிறது இந்த இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு பயம் இல்லாமல் நல்லா வரும். உங்களுக்கு இதில் வேணும்னா 2 ஸ்பூனு நெய்யோ இல்லை வேறு குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்க்காமலே செஞ்சால் ரொம்ப நல்லது. இப்போ இது ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இறுகிடும் நமக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் தான் ஆறி இருக்குது, கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இந்தமாரி நம்ம இப்படி மாவில் கையை வச்சோம்னா கையில் அந்தமாரி ஒட்டக்கூடாது. இதுதான் நல்ல பதம். இதுமாரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு கையில் வேணால் தொட்டுக்குங்க. தொட்டுக்கிட்டு சுடுது, இது இன்னும் ஆறல.
உங்களுக்கு என்ன ஷேப்பில் மோதகம் வேணுமா இல்லை கொழுக்கட்டை வேணுமா, என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து இதை பிடிச்சி வச்சுக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் இப்போ பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இப்போ நம்ம வழக்கமாக இட்லி பானையில் வச்சு இட்லி தட்டில் வச்சு நீங்கள் வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வைக்கும்போது நீங்கள் வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மேலெல்லாம் நல்லா மினுமினுன்னு இருந்ததுன்னா வெந்து ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். நல்லா வெந்துடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.